எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? வாழ்த்துக்கள் பாரம்மா. பிடிச்ச மாதிரி மகனி தான் மைசூரில் நல்லா ஆயிரம்மா. உன் பேர பிள்ளைங்க, உன் பிள்ளைங்க, உன் பேத்தி, உன் மருமக, வரப்போகிற மருமக, உங்கள் சொந்தம் பந்தம் எல்லாம் நல்லா இருக்கட்டம்மா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என் கூடவே பொறுக்கணும். இன்னும் 7 ஜென்மம்னா கூட அதுதான் எனக்கு சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே பரோமா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பரமா. எப்பவுமே ஹாப்பியாக இருங்கோ. அந்த க்யூட்னஸ் ஸ்மைல் எப்பவுமே உங்கள் மூஞ்சில் இருக்கட்டும். இந்த வருஷம் ஆசினி வந்துக்குது, செலிப்ரேட் நல்லா வருஷம் நல்லா கொண்டாடு. பர்த்டே உனக்கு கிஃப்டாக கிடைச்சிருக்கு ஆசினி. இந்த சந்தோஷம் எப்பவுமே உன் லைஃப் லாங் இருக்கட்டும். இதே மாதிரி எல்லா வருஷம் செலிப்ரேட் பண்ணுங்க. உன் பொண்ணா நான் இருக்கிற பரமா. எது இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு. நான் இருக்கிற உனக்கு எதில். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பாரு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே பாரு. காட் பிளஸ் யூ. ஹாய் பாரு, ஹாப்பி பர்த்டே. கடைக்குட்டி சிங்கம். பாய். ஹாப்பி பர்த்டே பாரு. ஹாப்பி பர்த்டே பாரம்மா. ஹாப்பி பர்த்டே பாரு ஆண்டி. ஹாப்பி பர்த்டே பாரு ஆண்டி. Wishing very happy returns of the day. Dear தங்கச்சி பார்வதி, live long life. half century தாண்டிட்ட. God bless பண்ணு. Hi Paru, wish you a very more happy returns of your 50th birthday. God bless you. Happy birthday Paru. God bless you. பாரு, இங்கே கொஞ்சம் பாரு. வாழ்க வளமுடன். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். 50வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றும் வாழ்வு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 50வது நாளைக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் பாரு. நல்லா சந்தோஷமா இரு. நெக்ஸ்ட் பேரப்புள்ள ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும். நல்லா இருப்பாரு. ஹாப்பி பர்த்டே பார்வத்தே. காட் பிளஸ் யூ. எங்களே வாழ்த்துங்க, நீங்களும் நல்லா இருக்கணும். இதே மாதிரி 100வது பிறந்த நாளுக்கும் நான் வாழ்த்தணும். ஹாப்பி பர்த்டே பார்வண்டி. ஹாப்பி பர்த்டே பார்வண்டி. காட் பிளஸ் யூ. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் ஹாப்பி 50th பர்த்டே. ஹாய் பாரு, ஹாப்பி பர்த்டே. எங்கள் சித்தி இன்னைக்கு நல்ல வாழ்த்துக்கள். நல்லா இரு. 100 வருஷம் பேர பேத்தி பிள்ளைங்களோட ஆசீர்வதிக்கிறோம் சித்தி. Happy birthday பார்வதி. அக்கா, மைசூரில் நீ இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அங்கே இருக்கிறதுல பெருசு கிடையாது. நீ எவ்வளோ லைஃப்பில் எவ்வளோ சந்தோஷம், துக்கம், வேதனை, துன்பம் எல்லாத்துலேயும் நீ ஜெயிச்சு வந்துட்டுருக்குற. இப்போ உங்களுக்கு பேர பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கிற. இந்த வருஷம் நீ பார்க்குறது வர வருஷம் நான் பார்க்க போகிறேன். அதுக்காக என் ஆசீர்வாதம் பண்ணு. பர்த்டே பாருமா. சரியா? பாருன்னு பேர் வச்சுக்கிற, அதனால எல்லாரையும் பார்த்துன்னுக்கிற. அதே மாதிரி எல்லாரும் பார்த்துன்னு இருக்கணும். உன் ஆசீர்வாதம் எல்லாருக்குமே இருக்கணும் பாருமா. ஹாப்பி பர்த்டே. எல்லாருக்கும் ஹாய். ஹாப்பி பர்த்டே அக்கா. இது உங்களுக்கு ஸ்பெஷலான பர்த்டே. ஏன்னா உங்கள் 50th பர்த்டே. ஹாசினிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. நல்லா சூப்பராக ஃபன் பண்ணுவோம், ஜாலி பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் இல்லை, அவங்க இருந்தால் கண்டிப்பாக வந்திருக்குவேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரேன். நெக்ஸ்ட் டைம் வந்தால் நீங்கள் எனக்கு சிக்கன் குழம்பு தேங்காய் சாப்பாடு கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுங்க அப்படின்னா நான் பேசுறதுன்னு தெரியல. ஏதோ ரீல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே நினைக்கிறேன். என்னடா கருத்து ஓகேவா? இப்போ ஹாய். Hi Akka, wish you happy 50th birthday. Thank you. Happy 50th birthday. இந்த பர்த்டே உங்களுக்கு ஸ்பெஷல் பர்த்டே பிகாஸ் ஹாசினி இருக்குது இந்த வருஷம். ஹாசினி மட்டும் இல்ல, யுவிகா எல்லா பேரன் பேத்தி கூட சேர்ந்து இந்த வருஷம் should have an amazing day அத்தை.
நாங்கள் அங்கே இருக்கிறதுக்கு ஆகல, இந்தந்தா வீட்டுக்கே வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விஷிங் யூ அ வெரி ஃபன் ஃபில்ட் பர்த்டே ஃப்ரம் பெங்களூர் ஆர்டி நகர். ஹாப்பி பர்த்டே சொல்லு, ஹாப்பி பர்த்டே சொல்லு, ஹாப்பி பர்த்டே பாட்டி. ஹாப்பி பர்த்டே பரத்தை. எப்படி நீ எல்லாரையும் காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறியோ அதே மாதிரி நீயும் எப்பவுமே ஹாப்பியாக இரு. நீ அந்த இடத்துல இருக்கிறனாவே ஒரு வைடு வேற மாதிரி ஃபீல் ஆகும். நம்மளுக்கு பெருமை கூட தான் இருக்குவேன், ஆனாலும் உங்ககிட்ட இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் ஆகும். எதனா ஒரு விஷயம்னா கூட உங்கள்கிட்ட ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் நீ என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிற. லவ் யூ பரத்தை. ஹாய் பரத்தை, நாளைக்கு உங்கள் 50வது பர்த்டே. இந்த பர்த்டே ஹாப்பியாக இருக்கட்டும்ன்ட்டு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்கள் வாழ்க்கைங்க நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய கடந்தும் வந்திருக்கீங்க. உங்கள் பசங்களை வழி நடத்துறதாகட்டும், எல்லா விஷயத்துங்களும் ஆகட்டும். அதே மாதிரி உங்கள்கிட்ட நான் சில விஷயங்க நான் கற்றுன்னு இருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அத்தை. லவ் யூ. ஹாப்பி பர்த்டே அத்தை. ஹாப்பி பர்த்டே பரமா. Happy birthday, Mama. Happy birthday, Mama. హ్యాపీ బర్త్డే వాళ్ళు 50வது வருஷம். కడు நல்ல ఆశీర్వాదం, మంచిన ఆశీర్వాదం, ಎಲ್ಲರ ಆಶೀರ್ವಾದ ನಿಂತಿರ್ತಾರೆ. ಹುಟ್ಟು ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು ಆಗಿ ಹೀಗೆ ಖುಷಿ ಖುಷಿಯಾಗಿ ಹ್ಯಾಪಿಯಾಗಿ. Happy birthday. I love you. ವಿಶ್ ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ 50th ಬರ್ಡೇ ಆಂಟಿ. ಪಿರನಾಳ ನಲ್ವಾಳ್ತಕ್ಕಲ್. ಹುಟ್ಟು ಹಬ್ಬದ ಹಾರ್ದಿಕ ಶುಭಾಶಯಗಳು ಆಂಟಿ. ಬಿ ಸ್ಟ್ರಾಂಗ್, ಬಿ ಹೆಲ್ತಿ. ಚಿತ್ತಾ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ಸ್ ಆಲ್ವೇಸ್ ಬಿ ವಿತ್ ಯು ಆಂಟಿ. ஹாப்பி பர்த்டே பரக்கா. ವಿಶ್ ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ பரக்கா. ஹாய் சித்தி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரொம்ப சந்தோஷம் ஆகுது சித்தி, உங்கள் பர்த்டேன்ட்டு சொன்னாங்க என் தம்பிங்க. எனக்கு என்னன்னா ஒரு அண்ணன் போஸ்ட் கொடுத்துக்கிறீங்க உங்கள் ஃபேமிலியிலேருந்து. ரொம்ப சந்தோஷம் ஆகுது சித்தி. ஏன்னா உங்களால் தான் ஐந்தது இருந்தாலும் எனக்கு தம்பிங்க இருக்கிறாங்கன்ட்டு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ಒನ್ ಮೋರ್ ಟೈಮ್ ವಿಶ್ ಯು ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಚಿಕ್ಕ. ಹಾಯ್ ಪಾರುಣ, ಜನ್ಮದಿನದ ಆರ್ಥಿಕ ಶುಭಾಶಯಗಳು. ಯಾವಾಗಲೂ ಹೀಗೆ ಎಲ್ಲರ ಜೊತೆ ಖುಷಿ ಖುಷಿಯಾಗಿ ಬರ್ತಡೇ ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡಲಿ ಅಂತ ದೇವ್ರ ಹತ್ರ ಬಿಡ್ಕೊತೀನಿ. ಹೇಗೆ ಎಲ್ಲ ಫ್ಯಾಮಿಲಿ ಮೆಂಬರ್ಸ್ನ ಫ್ಯಾಮಿಲಿ ಸಿಚುಯೇಷನ್ಸ್ನ ಹ್ಯಾಂಡಲ್ ಮಾಡ್ತೀರಾ ತಾಳ್ಮೆಯಿಂದ, ಅದು ನನಗೆ ತುಂಬ ಇಷ್ಟ. ನಾನು ಹಾಗೆ ಹ್ಯಾಂಡಲ್ ಮಾಡೋದು ಕಲಿಬೇಕು ಅಂತ ನನಗೆ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಮತ್ತು ಇನ್ನೊಂದು ಸತಿ ವಿಶ್ ಯು ಮೆನಿ ಮೋರ್ ಹ್ಯಾಪಿ ರಿಟರ್ನ್ಸ್ ಆಫ್ ದ ಡೇ ಪಾರು. హ్యాపీ బర్త్డే పరమా. గాడ్ బ్లెస్ యూ. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே பாரம்மா. 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வருஷம் இதே மாதிரி பிறந்தநாள் பண்ணி சந்தோஷமாக இரு. எங்கள் அன்னைக்கு 50வது வருஷம் பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணி. எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமாக இரு. இந்த நாளில் நீ சந்தோஷமாக இருக்கணும். 3 சிங்கக்குட்டி இருக்கும்போது நீ எதுக்குமே பயப்படக்கூடாது. என்னை வாழ வச்ச தெய்வம் நீ எப்பவுமே சிரிச்சுன்றது தான் எங்களுக்கு ஆசை. எப்பவுமே நீ சந்தோஷமாக நீ நினச்ச மாதிரி வாழணும். இன்னும் உன்னை மாடி மேலே மாடி கட்டி இன்னும் அவனுங்க உட்கார வைக்கணும். அதை நாங்கள் கண்ணில் பார்க்கணும். என் அண்ணன் பிள்ளைங்க இருக்கிற மட்டும் நீ எதுக்குமே பயப்படக்கூடாது. எல்லாத்துக்குமே தைரியமாக இருக்கணும் அண்ணி. நன்றி, வணக்கம். ஹாப்பி பர்த்டே பரமா. எப்பவுமே சிரிச்சுனே இரு, அழுவாத, ஜாலியாக இரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பரமா. நம்ம 2 பேரும் பக்கத்தில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பரமா. ஹாப்பி பர்த்டே பரமா. உன்னால் பேசுகிறேன். ஹாப்பி பர்த்டே பரமா. 50வது நாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே பாரம்மா. காட் பிளஸ் யூ. இப்போ உங்களுக்கு 50 இயர்ஸ் ஆகுது. ஹாப்பி பர்த்டே பரமா. ஐ லவ் யூ so much. Parama, happy birthday to you. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பாரு. 50 வருஷம் ஐசா ஆரோக்கியமாக இருமா. உங்கள் குடும்பமே நல்லா இருக்கணும். இது நான் சொல்கிறது வசந்தா. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே பாரம்மா. நல்லா இருங்கோ, எல்லாரும் ஃபேமிலி எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருங்க. 50வது வருஷம் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. எங்கள் அக்காவுக்கு ஆயுசாவே கொடுத்து அவங்க குடும்பத்தோடு நல்ல மாதிரி வச்சுட்டோம். ஹாப்பி பர்த்டே பாரக்கா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே அம்மா. ஹாப்பி பர்த்டே பாரம்மா. Happy birthday பாரக்கா. 50th பர்த்டே பாரதே. இந்த 50வது வருஷம் உங்களுக்கு நல்லா மாதிரி அமைட்டோம். ஹாப்பி பர்த்டே பாரதே. ஹாப்பி பர்த்டே பாரதே. ஹாப்பி
ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಪಾರಮ್ಮಕ್ಕೆ ಆಯುಸ್ ಆರೋಗ್ಯ ಕೊಟ್ಟು ದೇವರು ಚಾಮುಂಡೇಶ್ವರಿ ಅಮ್ಮ ಮುನೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ಕಾಂತರಾಜು ಆಶೀರ್ವಾದ ಇದ್ದು ತಂದೆ ತಾಯಿಯ ಆಶೀರ್ವಾದ ಇದ್ದು ಅವರ ಅತ್ತೆ ಮಾವರದು ಆರೋಗ್ಯ ಆಯುಸ್ಸು ಕೊಟ್ಟು ಮಕ್ಕಳನ್ನ ಆರೋಗ್ಯವಾಗಿ ಕಾಪಾಡಲಿ ಅಂತ ನಾವು ಚಾಮುಂಡೇಶ್ವರಿ ಮುನೇಶ್ವರ ಮಂಜುನಾಥ ಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ವಿಶ್ ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಪಾರು. ಆರೋಗ್ಯ ಆಯಸ್ಸು ಕೊಟ್ಟು ದೇವರು ಚೆನ್ನಾಗಿಟ್ಟಿರಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಮತ್ತು ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿನ. அந்த காலம் எப்படி போச்சு ஆனால் நெக்ஸ்ட் வருது பி ஹாப்பி. ஓகே. ಹಾಯ್ ಪಾರು ಆಂಟಿ, ವಿಶಿಂಗ್ ಮೆನಿ ಮೋರ್ ಹ್ಯಾಪಿ ರಿಟರ್ನ್ಸ್ ಆಫ್ ದ ಡೇ. ஹாப்பி பர்த்டே பரோக்க. நீங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கிறோ அதெல்லாம் நிறைவேறட்டும். நீ நான் இப்போ எப்படி இருக்கணுமோ கட்சி வரைக்கும் அதே மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். புள்ளிங்க கூட எப்போவுமே நீ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். பேத்தியும் மருமகம் புள்ளிங்கும் அவங்க கூட எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் என் ஆசை. ஹாப்பி 58th பர்த்டே பரமா. ஹாப்பி 58th பர்த்டே பரமா. எப்போவுமே சந்தோஷமாக இருங்கோ. இப்போது எப்படி இருக்கிறீங்க எங்கள் ஃபேமிலி கூட அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக எல்லா பக்கமும் சுற்றிக்கின்னு பீஸாக இருக்கலாம் பரமா. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே பரமா, லவ் யூ. ஹாப்பி பர்த்டே 50வது வருஷம் நல்ல மாதிரி இருக்கணும்க்கா, நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும். 50th பர்த்டே பரமா. ஹாய் பாரு ஆண்டி, விஷ் யூ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஆண்டி. எப்போதோ ஆரோக்கியமாக ஆயுசோட இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். சித்தா ஆசீர்வாதம் கடவுள் ஆசீர்வாதம் எப்பயும் இருக்கும். அப்புறம் பாரு ஆண்டினா எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க, ரொம்ப கேர் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆண்டி, ரொம்ப ஃபேவரட் ஆண்டி கூட. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஆண்டி. காட் பிளஸ் யூ. பரமா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இந்த 50வது பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல். உங்கள் செல்லோ பேத்தி கூட ஸ்பெஷல் பர்த்டே. எப்பவுமே ஹாப்பியாக இருங்கோ. கடவுளோட ஆசீர்வாதம் பெரியப்போட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்கள் ஃபேமிலி மேலே இருக்கட்டும். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ದ ಡೇ ಪರಮ್ಮ. ಹಾಯ್ ಆಂಟಿ, ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ. ನಾನು ದೀಪು ಥರ ನಿಮ್ಮ ಮಗನೇ. ಸೊ ದೇವರಲ್ಲಿ ನಿಮಗೆ ನೆಮ್ಮದಿ ಆಯುಸ್ಸು ಆರೋಗ್ಯ ಎಲ್ಲ ಕೊಡಲಿ ಅಂತ ಬೇಡ್ಕೊತೀನಿ. ವಿಶ್ ಯು ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ. ಯಾವಾಗಲೂ ಖುಷಿಯಿಂದಿರಿ. ವಿಶ್ ಯು ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಆಂಟಿ. ಹಾಯ್ ಆಂಟಿ, ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಹಾರ್ದಿಕ ಶುಭಾಶಯಗಳು. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಯಾವಾಗಲೂ ಆರೋಗ್ಯವಾಗಿ ಖುಷಿಯಾಗಿಟ್ಟಿರಲಿ ಅಂತ ಕೇಳ್ಕೊತೀನಿ. ಮತ್ತು ಮಂಟಿ ಅಂದರೆ ನೀವು ಅಂದ್ರೇ ನೆನಪಾಗೋದು ನನಗೆ ಎಕ್ಸಾಮ್ ಟೈಮ್. ಮತ್ತು ನೀವು ಮಾಡ್ಕೊಡ್ತಿದ್ದು ಸೊಪ್ಪು ಸಾರು. ಸೊ ಆದಷ್ಟು ಬೇಗ ಮತ್ತೆ ಬರ್ತೀನಿ, ಸೊಪ್ಪು ಸಾರು ಮಾಡಿಕೊಡಿ. ನಿಮ್ಗೊಂದು ಸರ್ಪ್ರೈಸ್ ಇದೆ ಈ ಕಡೆ. ಹಾಯ್ ಆಂಟಿ, ಯೋಯೋ ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ ಪಾರ್ಟಿ ಹಾರ್ಡ್. ಕಾಯನ್ನ ಮತ್ತೆ ಬರೀ ಇದು ಚಿಕನ್ ಮತ್ತೆ ಮಾಡ್ಕೊಡಿ ಆಂಟಿ, ಬರ್ತೀವಿ ಆದಷ್ಟು ಬೇಗ. ಬಾಯ್. ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ ಪಾರು ಆಂಟಿ, ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು. ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ ಪಾರು ಆಂಟಿ. 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 ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು ಆಂಟಿ. ಯಾವಾಗಲೂ 100 ಕಾಲ ಸದಾಕಾಲ ನಗ್ತಾ ಇರಿ. ಮತ್ತು ಬಿ ಹ್ಯಾಪಿ ಆ್ಯಂಡ್ ಬಿ ಸ್ಟೇ ಆ್ಯಂಡ್ ಸ್ಟೇ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಂಟಿ. ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ ಆಂಟಿ. ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ ಆಂಟಿ. ಆಂಟಿ ವಿಶ್ ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ ಆಂಟಿ. ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಆಂಟಿ. ಅಕ್ಕ ಹುಟ್ಟಿದಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. ನಿಮಗೆ ಆಯುಸ್ ಇರೋವರೆಗೂ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮರಿ ಜೊತೆ ತುಂಬ ಸುಖವಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ. ಹಾಯ್ ಪಾರಂಟಿ, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்னைக்கு 50th பர்த்டே. இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஆக்சுவலி. இந்த ஒரு பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் விஷஸ் ரித்திக் ஐடியா பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப குஷியாகுது ஆக்சுவலி சொல்லணும்னா. அப்படியே இன்னொருத்தர் குட்டி தித்யா விஷ் பண்ணுறோம். விஷ் பண்ணுறோம். ஹாப்பி பர்த்டே பாரம்மா. இன்னொன்று ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அம்மானது சத்யாவை, அதுக்கப்புறம் அம்மாமானது ஆயாவை, அவங்க பாட்டியை, அதுக்கப்புறம் 3வது அம்மானதுன்னா உன்னை தான் பாரம்மான்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்பெஷலு அங்கே தித்யா. ஸோ தித்யா கேட்டுச்சு இப்போ விசேஷ் பண்ணால் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, கேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எப்போ கொடுக்குறான்னு கேட்டு எப்போ கொடுக்குறீங்க? கேக் தான் ஃபஸ்ட்டு கேட்டது. பர்த்டேவா எப்போ கேக் கட் பண்ணுறாங்கோ
கேக் வேணுமே நம்மளுக்கு அத்தான் ஃபஸ்ட்டு மகளை ஃபஸ்ட் விஷஸ் அனுப்பிடலாம், அதுக்கப்புறம் நீயே கேளு கேக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வாரண்டி பற்றி சொல்லணும்னா ரொம்ப இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். நாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஜாஸ்தி வீட்டுக்கு போகிற ஒரு கசின் வீட்டுக்கு ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன்னா சித்தா வீடு தான். ஸோ சித்தா வீடுனாவே எனக்கு ரொம்ப குஷியாக இருக்கும். அதில் வாரண்டி நம்மளே சின்ன பசங்கள்லேருந்து பார்த்துருக்குது, இப்போ நாமளே பெரிய பசங்கோ. வாரண்டி 50 இயர்ஸ்னா ஒரு ஸ்பெஷல் தான் அது. இப்போ 50 இயர்ஸ் ஆச்சு, நெக்ஸ்ட்டு 60 இயர்ஸ் விட படிப்படியாக போயினே இருப்போம். நாமளே பெரியவங்க இருப்போம். தித்யா போல் இருக்கவே இல்லை, இப்போ தித்யாவுக்கு விஷஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு குஷி எப்பவுமே சிரிச்ச மூஞ்சி பாராண்டின்னு ஒரு என்னது ஒரு பயோகிராஃபியாக இருக்குது. அந்த சிரிச்ச மூஞ்சி பாராண்டி எப்பவுமே சிரிச்சினேர் ஆண்டி. காட் பிளெஸ் யூ ஒன்ஸ் அகேன். ஹாப்பி பர்த்டே ஆண்டி. விஷ் யூ மெனி மோர் 15th பர்த்டே. ஆமாம், எங்கள் அம்மா மாதிரி நீங்கள் பார்த்துன்னுக்குறீங்க, என்ன எங்கள் அம்மாவுக்கு ஈக்குவலாக பார்த்துன்னுக்குறீங்க. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஏதாச்சும் உங்களுக்கு பேஜார் பண்ணியிருந்தா மன்னிச்சிக்கோங்க. தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணியிருப்பேன். ஐம் சாரி. ஹாய்மா, விஷ் யூ ஹாப்பி 50th பர்த்டே. இனிய 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சிக்குதுன்னா, இவ்வளோ நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா அதுக்கு மெயின் ரீசன் அம்மா. அப்பா போனப்புறம் நிறைய பேஜாரில் இருந்துக்கிறேன், ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக இருந்துக்கிறது அம்மா இருக்குது. அம்மாவை பார்த்துக்கணும், அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணுன்றது தான் பர்பஸ் ஆஃப் லைஃபாகவே வச்சுருக்கிறேன். நான் ஒரு மகனாக நல்லா பார்த்துன்னுக்கிறேன்னு நம்புகிறேன். அதனால் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம வீடாக இருக்குது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறோன்னா அதுக்கு உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துக்கிறது. என் லைஃப் சந்தோஷமாக இருக்கிறதுனா மெயின் ரீசன் அம்மா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு விருப்பப்படுறது. வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லி முடிக்கிறதுக்கு ஆகல, ஆனால் அதுக்கு மீறி வேணாம் சொல்லிட்டு தரல. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூம்மா. உனக்கு பேஜாராகிற மாதிரி நிறைய வாட்டி பேசியிருக்குவேன், நிறைய ஆர்கியூமெண்ட்டில் கத்திருக்குவேன். அதெல்லாம் வாய் தவறி வந்திருக்கோம். அம்மா தானேன்ற ஒரு சாஃப்ட் கார்னர்னால நான் பேசியிருக்குவேன். ஆனால் இன்டென்ஷன் உன்னை ஹர்ட் பண்ணுறதுன்னு மட்டும் இல்லை, ஒரு விஷயம் ஒன்று புரிய வைக்கிறதுக்கோஸ்கரம் கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லியிருக்குவேன். அது எதனா பேஜாராக இருந்தால் என்னை மன்னிச்சிடுறேன். ஆனாலும் இன்னொரு வாட்டி கேட்குறேன், சாரி எதனா பேஜாராக இருந்தால். அன்னத்தினி இதுக்கப்புறம் உனக்கு பேஜாராகாத மாதிரி நடந்துக்கணும் தான். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறப்போ பேஜார் ஆகுது, ஆனால் சொல்லி ஆகணுன்றது ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் சொல்லிடுறேன். ஒரு வேளை இந்த மாதிரி பேஜாராக பேசியிருந்தான் சாரிம்மா. என்னென்ன சொல்லினே போகலாம் நிறைய, ஆனால் மெயினாக இதை மட்டும் நான் தேங்க்ஸு சாரி மட்டும் கன்ஃபார்மாக சொல்லணும்னு டிசைட் ஆகியிருந்தேன். இது சொல்லிட்டேன். இன்னொரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, நம்ம உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நீ நம்மளுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன். நீ இன்னும் நம்ம கூட ரொம்ப நாள் இருக்கணும், உன் கூட நான் இன்னும் ரொம்ப நாள் வாழணும், இந்த ஆசை எனக்கு ரொம்ப இருக்குது. அதுக்கு நான் என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் பண்ண முடியுமோ, அம்மாவை சந்தோஷமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணுன்னு நான் டிசைட் ஆகிக்கிறேன். ஸோ நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோ. உனக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் இப்போ எனக்கு இப்படி இருக்குதுடா, இப்படி ஆகணும், இது வேணும்னா தயங்கமாக என்கிட்ட கேளு. ஒரு வாட்டி நான் இக்னோர் பண்ண மாதிரி தெரிஞ்சாலும் நான் இக்னோர் பண்ணல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நான் உன்னை புரிஞ்சிக்கிறதுக்கு, உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்னால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணின்னுக்கிறேன். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நான் எதனா பேசியிருந்தா சாரி. அப்புறம் ஃபைனலாக உன்னை எனக்கு ரொம்ப இஷ்டமா, ஐ லவ் யூ. இதே மாதிரி எப்பவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும்மா. பாய். ஹாய்மா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இது 50வது பர்த்டே வந்து நிறைய பண்ணணுன்னு ஆசைக்குது. நிறைய பண்ணின்னு இன்னும் வருஷம் நிறைய கிஃப்ட்டுங்க கொடுக்கணும், நிறைய நீ ஆசைப்பட்ட மாதிரி பண்ணணுன்ற மாதிரி ஆசைக்குது. ஆனால் இந்த வருஷம் எதனா ஒன்று ஸ்பெஷலாக பண்ணோன்ட்டு யோசிச்சுன்னுக்குறோம். ஆனால் அது
இருக்கிற இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு பெருசாக ஏதோ பண்ண முடியல. நம்மளால் முடிஞ்சிருந்து ஏதோ ரித்தி பிளான் பண்ணி, தீபனா பிளான் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாட்டி நான் ஏதோ இனிஷியேட்டிவ் எடுக்க முடியல. லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் என்ன பண்ணுறதுன்ற ஒரு யோசனை இருந்துச்சு. உன்னை கூட கேட்டோம், நீ ஏதோ ஆசைப்பட்டுன்னு நீ உன் மனசில் என்னாகுது, என்ன ஆசைக்குது சொல்லிக்கிறதுக்கும் நீ யோசிக்கிற. ஆனால் நீ ஆசைப்படுற விஷயம் எல்லாமே நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியலனாலும் என்னால் என்ன முடியுமோ அது பண்ணோன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. வருஷம் ஏதோ ஒரு படி ஏறி வர மாதிரி 50 வருஷம் தாண்டி வந்துட்டேன். இனிமேல் நீ உன் ஹெல்த் பார்த்துன்னு உடம்பை நல்லா கவனிச்சுங்க. இன்னும் நிறைய பர்த்டேஸ் நம்ம கூட செலிப்ரேட் பண்ணோன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணோன்னாக்கா இன்றைக்கி இந்த நாள் நீ முடிவெடுத்து இன்னையோட நீ உன் ஹெல்த் மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ட்டு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். நான் கடவுள் நம்புறதில்ல, எனக்கு இருக்கிற இப்போ கரண்ட் இதுக்கு நான் உன்னை காப்பாற்றிக்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. என் பேர பசங்க உன் பேர பசங்களெல்லாம் பார்க்கணும். அப்பா மாதிரி மோசம் பண்ணிடக்கூடாது. நான் சொல்லல, ஆனால் அப்பாவுக்கு நான் ரொம்ப இஷ்டம். லவ் யூம்மா. ஹாய்மா, உன்னோட 50வது பர்த்டே இவ்வளோ சீக்கிரம் வந்துடுதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஹாய்மா, 50th பர்த்டே. வந்துச்சு, பட் நான் ஸ்டார்டிங் லாஸ்ட் டே அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஹாய்மா, அவனோட 50வது வருஷம் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி 50th பர்த்டே. ஆக்சுவலி என்ன பேசணுன்றே தெரில, இப்போ இன்னைக்கு முடிவு பண்ணி எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறது. அவனோட இந்த 50வது வருஷம் பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்ன்ட்டு இது ஒரு சின்ன ட்ரை, அவ்வளோதான். இந்த வருஷம் பர்த்டே நீ ரொம்ப மெமரபுளாக வச்சுக்கணுன்ட்டு இது என் கையில் ஆன ஒரு சின்ன முயற்சி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்து இப்போ இவ்வளோ பேர் எல்லாம் உன்னை நினச்சி விஷ் பண்ணிக்கிறத பார்த்து ரொம்ப குஷியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே குஷியோட இன்னும் ரொம்ப வருஷம் நீ நம்ம கூட இருக்கணும். அண்ட் இப்படி பேசினதான் vlog மாதிரி இருக்கும்ன்ட்டு நான் ஜாஸ்தி பேசுகிறதுக்கு போகிறதில்ல. பட் பேசணுன்னா இதே ஒரு 2 hour ஃபிலிம் எடுக்கலாம், அவ்வளோ பேசுகிறதுக்கு இது. ஆனால் இப்போ இந்த வீடியோவுக்கு போதுமானவளோ நான் பேசிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இவ்வளோ சீக்கிரம் 50 வருஷம் ஆயிடுச்சான்னுன்ற மாதிரி கூட இருக்குது. நீ சந்தோஷமாக இருந்தால் நம்ம வீடே சந்தோஷமாக இருக்குது. உன் ஒண்டி மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிட்டு நீ ஒண்டி பேஜாராக வீட்டில் இருந்தாக்கா நம்ம எல்லார் மைண்ட் செட்டும் சேஞ்ச் ஆகிடுது. இந்த வீடோட சந்தோஷமும் உன் சந்தோஷமும் ஒன்று தாம்மா, அதை தான் நான் சொல்லிக்கிறேன். இந்த 50 வருஷம் நீ எப்படி குஷியாக இருந்து வாழ்ந்து சாதிச்சியோ இன்னும் முன்ன வர 50 வருஷமும் நீ இப்படியே இருக்கணும்ன்ட்டு என் ஆசைப்படணும். அவ்வளோதான். அப்பா என் சம்பாத்தியத்தில் சாப்பிடல, அப்பா என் சம்பாதனை கூட பார்க்கல, நான் வேலைக்கு போய் பார்க்கல. நீ நான் இன்னும் படித்து இன்னும் வேலைக்கு போய் என் கையில் சம்பாதனை எடுத்துன்னு வந்து நான் சம்பாரித்த காசு எடுத்துன்னு வந்து உன் கையில் கொடுக்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்னும் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுமா, நான் நல்ல வேலைக்கு போய் என் ஃபஸ்ட்டு சம்பாதனை உன் கையில் கொடுக்கணும், அதுதான் தான் என் ஆசை. அப்பா தான் வாங்கலை, நீ வாங்குவேன்ட்டு நான் ரொம்ப நம்பிக்கை தான் இருக்கிறேன். எப்படி இருந்துச்சுமா? நான் வீக்கெண்ட் வித் ரித்திக்குன்னு பேர் வைக்கணும். என் லைஃப்ல 15th ஸ்பெஷல் கிஃப்ட்ன்ற மாதிரி இருக்கு. ஆனால் ஒரே நாளில் இவ்வளோ யோசிச்சு இவ்வளோ எஃபர்ட் போட்டுக்கிறது ரொம்ப குஷியாக இருக்கு. எங்கேயோ பெரிய டூருக்கு போயிட்டு வந்தாங்க, சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் எதுவுமே கடவுள்கிட்ட எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கேட்டதே இல்லை. கேட்காமையே கடவுள் எனக்கு நிறையவே கஷ்டமாக கொடுத்துருச்சு, சந்தோஷமாக கொடுத்துருச்சு. எது கொடுத்தாலும் ஏற்றுக்கிற மாதிரி நான் இந்த இருக்கணும், அவ்வளோதான். எந்த மாதிரி வந்தாலும் தாங்கணும், நான் எந்த மாதிரி சந்தோஷம் வந்தாலும் தாங்கணும், கஷ்டம் வந்தாலும் தாங்கணும்.
நான் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் பொழிக்கணும்னு என்றைக்குமே நான் கேட்டதில்லை. அதே மாதிரி எல்லாம் கொடுத்துச்சு. அதே மாதிரி என்கிட்ட இந்த கடவுளை வாங்கி அந்த மாதிரி வானம் எனக்கு இப்படியே இருக்கணும். இதுக்கு நான் ஜாஸ்தியாக வேணா, இதுக்கு நான் கம்மியாக வேணாம். நகை நட்டெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு சொந்த பந்தம் சந்தோஷத்தான் முக்கியம். இப்போ இருக்கிற பிள்ளைங்க எப்பவுமே இதே பசுமை தான் போதும் எனக்கு. ஆனால் இந்த பர்த்டே வருஷம் வருஷம் எனக்கு சந்தோஷமா இதே கொண்டாடினா போதும். அதுதான் கேட்டுக்கிறது. வேறு எதுவும் இல்லை.